ஓம் கினேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மகர ராசினியர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். வசதி வாய்ப்பில் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், வசதி வாய்ப்பில் நல்ல ஒரு உச்சம் தொடணும். எல்லா மனிதனுக்கும் இந்த எண்ணம் இருக்கும். நல்லா வாழணும், நிறைய சம்பாதிக்கணும், குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும், பிள்ளை குட்டிகளை கடைசி வரைக்கும் கண்களாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தப்பை நினைப்பாங்க. ஸோ மகர ராசினியர்களுக்கு இந்த நியாயமான ஆசை உண்டு. இதெல்லாம் நியாயமான ஆசைகள், அர்த்தமுள்ள ஆசைகள். சரி நேயர்களே, இதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா எதாக இருந்தாலுமே நம்ம வேத ஜோதிடத்தில் இருக்கா, அந்த அமைப்பு இருக்கா, மகர ராசிக்கு அந்த அமைப்பு இருக்கா, அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது வசதி வாய்ப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக கேட்கலாம். இதில் சில வழிபாடு சொல்கிறேன், சில ஜாதக அமைப்பு சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தை நீங்களே செக் பண்ணிக்கலாம். அப்படி அதில் எதுவும் மாறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வசதி வாய்ப்பு அதிகமாகும். வசதினா என்ன சார் அப்படின்னா, சௌரியமாக இருக்கிறது, நம்ம தேவைக்கு நம்ம சௌரியமாக இருக்கிறது, நியாயமான முறையில் சௌரியமாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நம்ம என்றைக்குமே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கணும், பிறர் கெடுக்காமல் இருக்கணும். பிறரை கெடுக்காமல், பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தோம்னா அது நல்ல வாழ்க்கை. சரியா நேயர்களே? உதவி செய்கிறோமோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் வாழணும். நான் என்றைக்குமே அதை நான் சொல்லுவேன். நான் ஒரு ஜோதிடராக இருந்தாலுமே சில நேரங்களில் சில நல்ல வார்த்தைகள் சொல்லுவேன். ஏன்னா நல்லா இருக்கணும் எல்லோரும். சரியா நேயர்களே? அதற்படியில் நம்ம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வசதி வாய்ப்போடு வாழணும்னா ராசி, ஏன்னா இன்றைக்கி ராசிக்கு தான் நம்ம பலன்கள் போடுறோம். மகர ராசிக்கு தான் போடுறேன். ராசிக்கு 2-11 அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ மகர ராசியில் பிறந்துட்டீங்க, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் யார்? கும்பம், சனி பகவான். 11ஆம் இடம் விருச்சிகம், செவ்வாய் பகவான். சனி பகவான் செவ்வாய் உங்கள் ராசி கட்டத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வசதி வாய்ப்போடு இருப்பீங்க. உங்கள் ஜாதக நிலைக்கு ஏற்ற மாதிரி இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் லக்கணம், லக்கணாதிபதி, நடக்கிற தசாபுத்தி, லக்கண சுபர்கள், இதெல்லாம் மற்ற சப்போர்ட்டிங் விஷயங்கள். சரியா? ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தாய் தகப்பன், உடன் பிறந்த சகோதரர்கள் இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் ஒரு ஆணோ பண்ண நல்ல நிலைமையில் இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னா அந்த பிள்ளை நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேருமே ஸ்கூலுக்கு போவாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிப்பாங்க, பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. அந்த 2 கவர்மெண்ட் டீச்சருக்கு குழந்தையா பிறக்கிறதுக்கு அந்த பிள்ளை ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும். தாய் தகப்பன் நல்லபடியாக இருப்பாங்க. 4ஆம் இடம் 9ஆம் இடம் நல்லா இருக்கும், குரு புதன் இணைவில் இருக்கும். அந்த தாய் தகப்பன் அந்த சொல்லிக் கொடுக்குற வேலையில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே தாய் தகப்பன் நல்லா அமையணும். ஏன்னா அதுதான் ஆரம்பம். சரியா? தாயை போல பிள்ளை, நூலை போல சிலை. தாய் எப்படியோ அது மாதிரி தான் பிள்ளையும் வரும், தாப்பன் எவ்வளியோ அதில் தான் பிள்ளைகளும் வரும். ஸோ தாய் சொல்மிக்க, தாயை காட்டிலும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. 2 பேர் தான் நமக்கு தாரக மந்திரம். யாராக இருந்தாலுமே இன்றைக்கி வயதானவர்களுக்குமே அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் தாய் தகப்பனை வச்சு தான் வந்திருப்பாங்க. ஸோ தாய் தகப்பன் நல்ல நிலமையில் இருந்துட்டானா அந்த குழந்தை ஒரு வசதியான இடத்துல இருக்கும். அது படித்து முடித்து திருமணம் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். தாய் தகப்பன் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லபடியாக பார்த்து அதை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கடமையை செஞ்சுருவாங்க. சில தாய் தகப்பன் திருமணத்துக்கு பின்னாடி செய்கிறாங்க, அப்படி இருக்குது. அதுக்கு பின்னாடி நல்ல துணை அமையணும், லைஃப் பார்ட்னர் அமைச்சிட்டாருன்னா அது அப்படியே தொடரும், அவ்வளோதான். ஸோ வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம், ஒவ்வொரு நிலையிலையுமே ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். சரியா? தாய் தகப்பன் கூட ஒரு வாழ்க்கை, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் பார்ட்னர் கூட, கணவனோ மனைவியோ. சரியா நேரில் இப்படி தான் போகுது. இது எல்லாத்துக்கும் தெரியும், இதை நான் ஒன்றும் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முக்கியமாக 2 கிரகங்கள் முக்கியம் மகர ராசிக்கு. 2ஆம் இடம், 11ஆம் இடம். 2ஆம் இடம் என்னென்னா குடும்பம், தனஸ்தானம். இது 2 முக்கியம். குடும்பம், ஒரு ஆணுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் குடும்பமும் இருக்கணும். குடும்பத்தை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வந்தானா அவன் ஆணாக இருந்தாலும் சரி, அவங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, அது சரியாக ஏற்கப்பட மாட்டாது. யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு தான் இருக்கணும். குடும்பம் தான் ஒரு கோயில். ஒரு மனிதனை பதப்படுத்துகிறதே குடும்பம் தான். சரியா நேர்களே? அதை தான் குடும்பத்தை கோயிலோடு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எதையுமே கோயிலோடு கம்பேர் பண்ணலை. ஏன்னா கோவிலுங்கிறது இறைவன் வாழும் ஆலயம், எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட சக்தி, தூய சக்தி தான் இறைவன் வாழும் ஆலயம். அந்த சக்திக்கு நிகரான சக்தி எதுவுமே கிடையாது, இறை சக்தி. அந்த சக்தி இருக்கிற இடம் தான் கோவில். அந்த கோவிலை எதில் போய் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா குடும்பத்தோடு தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் கோவிலாக மாற வேண்டும். ஸோ அப்போ அந்த குடும்பம்னா அந்த குடும்பத்தில் இருக்க கணவன் மனைவியோடு இருக்க வேண்டும், மனைவி கணவனோடு இருக்க வேண்டும். இதுதான் லாஜிக். புரியுதா? அப்போ குடும்பத்துக்கு எவ்வளோ மகத்துவம் பாருங்கள், எவ்வளோ மகிமை பாருங்கள். ஒரு குடும்பம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கணவன் மனைவி பிள்ளை குட்டியோடு வாழ்கிறது ஒரு கோயில் மாதிரி, அந்த உறவு ஒரு கோவில் மாதிரி.
இந்துவாக இருந்தால் கோயில், கிறிஸ்டினாக இருந்தால் சர்ச்சு, முஸ்லீமாக இருந்தால் மாஸ்க்கு. சரியா? அது வந்து அந்த இறைவன் வாழும் ஆலயம். அதைத்தான் கிரகப்பிரவேசம் இருக்காங்க. 9 கிரகங்களும் வாழும் இடம் வீடு. கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா. கிரகப்பிரவேசங்கிறது என்ன? சமஸ்கிருத வார்த்தை. புதுமனை புகுவிழா தமிழில் சொல்ல வார்த்தை புதுமனை புகுவிழா. ஸோ அந்த வீடு குடும்பமாக இருக்கணும்னா, அது கோயிலாக மாறணும்னா 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். 2ஆம் இடத்துல சுப தொடர்பு இருக்கணும். இப்போ மகர ராசிக்கு 2ஆம் இடம் சனி பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் சுப தொடர்பில் இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானம், வசதி வாய்ப்பு. 2ஆம் இடம் வசதி. அடுத்து வாய்ப்பு. வாய்ப்புன்னா என்ன சார்? ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அதை நம்ம பயன்படுத்தி அதனால் பெனிஃபிட் அடைகிறது, ப்ராஃபிட் அடைகிறது. ஃபஸ்ட்டு பெனிஃபிட், அடுத்து ப்ராஃபிட். பெனிஃபிட்னா என்ன? அதனால் உண்டான நன்மைகள், மெரிட்ஸ். அதுக்கடுத்து ப்ராஃபிட், பல்காக பணம் எடுக்கிறது, அதில் பல்காக சம்பாதிக்கிறது, அதான் ப்ராஃபிட். உங்கள் சொத்து. ப்ராஃபிட்னா சொத்து. ஸோ பெனிஃபிட் அண்ட் ப்ராஃபிட்ஸை குறிக்கிற இடம் வந்து 11ஆம் இடம். அதுக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். ஸோ மகர ராசிக்கு வந்து செவ்வாயும் சனியும் நல்லபடி அமைஞ்சிட்டாங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்லபடியாக இருப்பீங்க, வசதி வாய்ப்போடு இருப்பீங்க, அதில் உச்சம் தொடுவீங்க. அதுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கணும். அந்த தசாதாரர்கள் செவ்வாயோ ராகுவோ குருவோ, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை, இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த தசாபுத்தி நடக்கும்போது பீக்காக போயிடும். மற்ற நேரம் இருக்கும், சில நேரம் உச்சம் தொடும். இப்போ ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து எப்போ 80s எடுத்திருப்பான், 80 மார்க் மேலே எடுத்திருப்பான். ஆனால் மேக்ஸில் வந்து சென்டம் அடிச்சிருப்பான், 100 அடிச்சிருப்பான். அதில் என்ன சார் 20 மார்க் கூட எடுக்கிறான்னா அது உச்சம் தொடுறான். அந்த கணக்கு வந்து அவனுக்கு நல்லா வருது, அது உச்சம் தொட்டுட்டான். மற்றதுலாம் 80, 85, 90 எடுத்திருப்பான். ஒரு சப்ஜெக்டை மட்டும் 100 மார்க் எடுத்திருப்பான். அது மாதிரி தான் தசாபுத்தி. அந்த தசாபுத்தி வந்து தசாநாதன் நல்ல நிலை வந்துட்டானா அந்த 16 வருஷம், குரு திசைனா 16 வருஷம், சனி திசைனா 19 வருஷம். சரியா? இந்த காலகட்டம் வந்து நல்லா தூக்கி விட்டுரும். பொதுவாக மகர ராசிக்கு குருவும் சனியும் நல்லா இருந்தாலே போதுங்க. ஒரு வரியில் வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். மகர ராசி நேயர்கள் கஷ்டப்படாமல் வாழணும் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படாமல் வாழணும்னா உங்களுக்கு குரு திசையும் சனி திசையும் நல்லா இருக்கணும். ராகு திசை வந்து கொஞ்சம் கீழே வரும், அது வந்து தாங்குகிற சக்தியில் இருக்கும். ராகு திசை வந்து திருவோணம், அவிட்டம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே தாங்குகிற சக்தியில் இருக்கும். பிலோ 30 வரும். பிலோ 30ல் நம்ம தாங்கிடுவோம். எவ்வளோ அடி கொடுத்தாலும் தாங்கிடுவோம். வெயிலில் அலைவோம், மழையில் நினைவோம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிடுவோம். நம்ம தாய் தாப்பா இருப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் வாலிபத்தில் இருப்பாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் குரு திசை சனி திசை நடக்கும்போது தாய் தாப்பெல்லாம் அந்தளவுக்கு கூட இருக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு வயசாயிரும். நம்ம இண்டிபெண்ட்டாக இருப்போம், நம்மளை நம்பி குடும்பம் இருக்கும், மனைவிகள் இருப்பாங்க. ஸோ மகர ராசிக்கு நான் திருப்பி சொல்லுவேன், மகர ராசிக்கு வந்து குரு திசையும் சனி திசையும் நல்லா அமைச்சு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 16, இது ஒரு 19, 35 வருஷம். ஒரு மனிதன் 80 வயசு வரைக்கும் வாழ்றானா 35 வருஷம் 50% நல்லாயிருக்கும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ மகர ராசிக்கு ஒரு தாரக மந்திரம் குரு சனி நல்லா இருக்கணுங்க. இவ்வளோதாங்க. இதுதான் ஜோதிடம். சும்மா அங்கங்கே சுற்ற வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. பிள்ளையார் மாதிரி தாய் தப்பனை சுற்றி பழத்தை பற்றிக்கிட்டாரு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா மகர ராசிக்கு சனி திசை குரு திசை நல்லா இருந்துச்சுன்னா சிறப்பாக இருப்பான். குரு திசை 16 வருஷம், அடுத்து சனி திசை 19 வருஷம். அந்த 35 வருஷமும் அந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மகர ராசியில் ஓஹோன்னு இருப்பாங்க, வசதி வாய்ப்போட உச்சத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற அந்த சனி செவ்வாய் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. சரியா? இது வந்து ராசிக்கு சொல்கிறேன். ஏன்னா ராசிக்கு தான் நான் பலன் சொல்ல முடியும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எனக்கு தெரியாது, லக்கண ரீதியாக எனக்கு தெரியாது. அப்படி லக்கண ரீதியாக தெரிகிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரம் என்னென்னு சொல்லுவேன். இருந்தாலும் இந்த வீடியோ பதிவில் வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே அந்த 2-11 கூட அதிபதிகளை சொல்லிவிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது சார், பொருளாதார பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், மகர ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது 3 விஷயந்தான்: குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, அப்புறம் வந்து எனக்கு லாபமே வரல சார், நான் நிறைய தொழில் பண்ணுறேன், வியாபாரம் பண்ணுறேன், ப்ராஃபிட் அடைய மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த லக்கணம்னு அதை மென்ஷன் பண்ணினீங்கன்னா அதுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் 3 இடத்த தான் பிடிச்சிருக்கேன். 3 விஷயத்துக்கு தான் பலன் போட்டுட்ருக்கிறேன்: குடும்பம், பணம், லாபம். மற்ற விஷயம்லாம் வேறு, கணவன் மணி உறவு, பிள்ளைகள், உங்கள் ஆரோக்கியம், அது போனது வந்ததுலாம் நிறையா இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான 3 இது வந்து குடும்பம், பணம், லாபம். இந்த 3க்கும் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம். சரியா? லக்கணம் தெரிகிறவங்க கேளுங்க என்கிட்ட. சார் ஒன்றும் வேண்டாம் சார், நான் ரிஷப லக்கணம், எனக்கு குடும்பம், பணப்புழக்கம், லாபம் வருதுன்னு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். அது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ ராசிக்கு மட்டும் சொல்கிறேன் நான். ராசி மகர ராசிக்கு பொதுவாக ராசினா என்ன? மனசு, உடல், வெளி வட்டாரம், பழக்க வழக்கம். நீங்கள் பம்பையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, சரியா, எங்கே இருந்தாலும் சரி ராசி வேலை செய்யும். நீங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறீங்க,
ஒரு 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 மாதம் வெளிநாட்டில் போய் இருக்கிறீங்க, லண்டனில் போய் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ராசி தான் ஒர்க் அவுட் ஆகும். மெட்ராஸில் இருக்கிறீங்க, ஒரு மாதமாக நீங்கள் லண்டன் போகிறீங்க, டூருக்கு போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகிறீங்க, ஒரு மாதம் லண்டனில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா உங்கள் ராசி தான் பேசும். சரியா? ஆனால் அந்த அமைப்புக்கு வந்து லக்கண ரீதியாக தசா புத்தி அந்தரம் வந்து கிளப்பி விட்டுரும் உங்களை. ஆனால் நீங்கள் லண்டன் போயிட்டீங்கன்னா உங்கள் ராசி தான் அங்கே உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கும். சரியா? இப்படித்தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதக அமைப்பும் தசா புத்தி அமைப்பும் ராசி அமைப்பும் பலன்களை கொடுக்கும். ரைட்டு. இப்போ வந்து ராசிக்கு வந்து சனி பகவான் செவ்வாய் பகவான். சனி செவ்வாய் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் வந்து தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கணும். ஆனால் பார்க்கக்கூடாது. 7ஆம் பார்வையே இருக்கக்கூடாது, 4ஆம் பார்வையே இருக்கக்கூடாது. கேந்திரத்தை காட்டிலும் கோணத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா கேந்திரத்தில் இருந்தால் சனி பகவான் செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையால் 4ஆம் பார்வையால் சனியை பார்ப்பார். சனி பகவான் 10ஆம் பார்வையால் செவ்வாயை பார்ப்பார். ஸோ இவங்களுக்குள்ள அந்த காம்பினேஷன் வரும். கேந்திரத்தில் இருந்தாலும் 7ஆம் பார்வையாக சமசத்துவமாக பார்ப்பாங்க. அதனால் கேந்திரத்தை காட்டிலும் கோணத்தில் இருக்கணும். கோணம்னா என்ன? 5, 9 சேர்ந்து இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்கலாம். இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 5ஆம் இடத்துல இருக்கலாம். அவருக்கு 5ஆம் இடம் மிதுனத்தில் செவ்வாய் இருக்கலாம். இல்லைனா கும்பத்துக்கு 9ஆம் இடம் துலாமில் வந்து செவ்வாய் இருக்கலாம். சரியா? சனி பகவானுக்கு செவ்வாய் வந்து 5, 9 இருந்தால் நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். அதுபோல் சனிக்கு செவ்வாய் மறையாமல் இருக்கணுங்க. அதாவது தனகாரனுக்கு தனஸ்தானாதிபதிக்கு வந்து லாபஸ்தானாதிபதி மறையாமல் இருக்கணும். தனஸ்தானாதிபதி சனி பகவான் ராசிக்கு தான் சொல்கிறேன் நான், லக்கணத்துக்கு வேறு அது மாறுபடும். சரியா? அதை பின்னாடி சொல்கிறேன் நான், பொறுமையாக கேளுங்க. தனசனாபதி ராசிக்கு தனசனாபதி சனி பகவானுக்கு செவ்வாய் மறையக்கூடாது. சனி பகவானுக்கு செவ்வாய் வந்து எங்கே இருக்கலாம்? 5ஆம் இடத்துல இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்க வேண்டாம், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துல இருக்கலாம். அப்படி பார்த்தாலும் சனி பகவான் வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். தான் வீட்டிலே இருக்கிறாரு, கும்பத்திலே இருக்கிறாருன்னா செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்கலாம். சரி, அவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம். அடுத்து வந்து அவருக்கு 5ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கலாம். அவருக்கு வந்து 9ஆம் இடம் துலாமில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம், தனுசுல இருக்கலாம். இந்த இடத்துலலாம் இருந்தார்னா அவங்களுக்கு வந்து அந்த வசதி வாய்ப்பு நல்லபடியாக வரும். இப்படி இருந்துட்டாலே செவ்வாய்க்கு வந்து சனி பகவானும் மறைய மாட்டார். ஆனால் தனுசில் இருக்கிற செவ்வாய்க்கு சனி பகவான் 3ஆம் இடம் வருவார். பரவாயில்ல, 3ஆம் இடத்துல கொஞ்சம் மறைஞ்சாலும் ஆட்சி பெற்று தான் இருப்பார். கும்பத்தில் மூலத்திருவான ஆட்சி பெற்று தான் இருப்பார். ஸோ இந்த காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன் தான். சரியா? சனி பகவானுக்கு செவ்வாய் மறையாமல் இருக்கணும். அந்த வீடுகளையும் சொல்லிட்டு ரைட் நேர்களே. இப்போ இதுக்கு என்ன சார் வழிபாடு? நான் மகர ராசியில் பிறந்திருக்கிறேன், திருவோண நட்சத்திரம், எனக்கு லக்கணம்லாம் தெரியாது, நான் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் சந்தனுடைய நட்சத்திரம், திங்கக்கிழமை உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது நட்சத்திர ரீதியாக. நீங்கள் என்ன பண்ணணும்? திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க, காலபைரவரை கும்பிடுங்க. அவ்வளோதான். காலபைரவரை கும்பிட்டு அவர் விளக்கு போட்டு வாங்க. சார் எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது சார் அப்படின்னா ஒன்று செய்யுங்க. ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க. தேங்காவை 2ஆக உடைங்க, 2 முடி வரும். அந்த முடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. சரியா? நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு திரி போட்டு விளக்கு போட்டுருங்க. 2 தீபம் எரியும். தேங்காயில் தீபம் ஏற்றுறது. இதை பண்ணிட்டீங்கன்னா வசதி வாய்ப்பு நல்லாயிருக்கும். சனி தோஷம் செவ்வாய் தோஷம் சரியாக போயிடும். செவ்வாய் தசை சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் 2 பேர் தான் ஜாதகத்தில் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. ராகும் பண்ணுவார். இருந்தாலும் சனி செவ்வாய் நீங்கள் கும்பிட்டாலே ராகு வந்து கொஞ்சம் இதாக பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா ராகு பகவான் சனி மேலே தான் ஆக்ட் பண்ணுவார். அவருடைய காரகத்துவம் செயல்பாடெல்லாம் ராகு வந்து சனி போல் ஆக்ட் பண்ணுவார், கேது வந்து செவ்வாய் போல் ஆக்ட் பண்ணுவார். அதனால் சனி செவ்வாய்க்கு பொதுவான காலபைரவரை கும்பிட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுவும் மகர ராசிக்கு ஒரு காலபைரவர் இருக்கிறாரு. அது அந்த கோயிலெலாம் இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, அதெல்லாம் வேறு இடத்துல இருக்குது. அதனால் நம்ம சிவன் கோயில் இருக்கிற காலபைரவரை கும்பிடுவோம். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப அவரை கும்பிடுனா நீங்கள் அலையணும். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கே போகலாம். சில பேர் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு தான் போகணும், அங்கே போய் கும்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அந்த கோயிலை கும்பிட்டு அந்த இடத்துல உட்காரணும் அப்படிம்பாங்க. அங்கே ஒரு மேடை இருக்குது, அந்த மேடையில் உட்காரணும், அந்த சன்னிதானத்தில் உட்காந்தா தான் எல்லாமே தீரும், சகல பாவமும் தீரும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கோயிலும் இறைவன் இருக்கிறார். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலையும் சிவன் இருக்கிறாரு. சரியா? உங்கள் மனசுலேயும் சிவன் இருக்கிறாரு. நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜை கொள்ள வராய் பராபரமே தாய்மான சுவாமி சொல்லியிருக்கிறாரு. நம்ம மனசுக்குள்ளேயும் சிவன் இருக்கிறாரு. அவன் இவன் என்ற வார்த்தையிலே சிவன் இருக்கிறாரு. அவனை கூப்பிடு, இவங்ககிட்ட இதை கூடு அப்படின்னாலே அங்கே சிவன் வந்துட்டாருன்னு அர்த்தம். அவன் இவனாலே சிவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அதனால் வீட்டு பக்கத்துக்கு சிவன் கோயிலில் அதை செய்யுங்க. காலபைரவரை கும்பிடுங்க. ஒன்று செவ்வாய்க்கிழமை போங்க அல்லது சனிக்கிழமை போங்க. தேய்பிரை அஷ்டமிக்கு போனீங்கன்னா சிறப்பு. சரியா நேர்களே? இது மாதிரி வழிபாடுகளில் வந்து கொஞ்சம் மனசில் வாங்கிட்டு சில காரியங்கள் பண்ணோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும். சரியா? தொடர்ந்து செய்யணும். அதாவது இந்த 3 விஷயம் சம்மந்தப்பட்டவர்கள்: குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, லாபம் வர மாட்டேங்குது, பணம் வருது சார் ஆனால் வந்தோடனே போயிடுது, கைக்கு வாய் கரெக்டாக இருக்குது, சேர்க்க முடியல, சேமிப்பு செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை செய்யலாம். சரியா நேர்களே? ஸோ அதனால் மகர ராசிக்கு வந்து நான் சொல்லிட்டேன், கிரக அமைப்பு சொல்லிட்டேன், எந்த தெய்வத்தை என்றைக்கு கும்பிடணும் அதையும் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ லக்கணம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு சொல்லணும்ல.
இப்போ லக்கணம் தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த கிரகத்தை சொல்லிடுறேன். வழிபாடை வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எல்லா லக்கணத்துக்கும் சொன்னோம்னா வீடியோ எடுத்து கூடிரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேச லக்கணத்துக்கு வந்து 2-11 கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிரன் சனி பகவான். ரிஷப லக்கணத்துக்கு புதன் குரு. மிதுன லக்கணத்துக்கு சந்திரன் செவ்வாய். கடக லக்கணத்துக்கு சூரியன் சுக்கிரன். சிம்ம லக்கணத்துக்கு புதன் தான். அடுத்து வந்து கன்னியா லக்கணத்துக்கு சுக்கிரன் சந்திரன். துலா லக்கணத்துக்கு செவ்வாய் சூரியன். விருச்சிக லக்கணத்துக்கு குரு புதன். தனுசு லக்கணத்துக்கு சனி பகவான் சுக்கிரன். மகர லக்கணத்துக்கு அது மகர ராசி மகர லக்கணம் செவ்வாய் சனி பகவான். கும்ப லக்கணத்துக்கு குரு பகவான். மீன லக்கணத்துக்கு செவ்வாய் சனி பகவான். சரியா? இது வந்து லக்கணத்துக்கு சொல்லிட்டேன். லக்கணத்துக்கு உண்டான கிரகத்தை சொல்லிட்டேன். அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாடை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்வேன், நான் பரிகாரத்தை சொல்வேன். அடுத்து வந்து இன்னொன்று இருக்குது, அதையும் நீங்கள் ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரத்தை அதிபதியை கும்பிடலாம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு 2ஆம் இடத்த அதிபதியை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து கும்பிட்டிங்கன்னா பண பிரச்சனை தீரும். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்தை கும்பிட்டாலே போதும், 11ஆம் இடம் ஆக்டிவ் ஆயிரும். சரியா? ஏன்னா ஏற்கனவே நான் ராசிக்கு அந்த வழிபாடு சொல்லிட்டு லக்கணத்துக்கு சொல்லிட்டேன். அதனால் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து அம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. பணம் வரணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வருமானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சரியா? பௌர்ணமிக்கு அம்மனை கும்பிடுங்க. அம்மன் வழிபாடு பௌர்ணமிக்கு போய் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு. அடுத்து திருவோண நட்சத்திரம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லபடியாக இருக்கும். இது நட்சத்திரத்துக்கு தான் கண்டிப்பாக நடக்கும். இது அவிட்ட நட்சத்திரம் காளியம்மனை கும்பிடணும். காளியம்மன் அல்லது துர்க்கையம்மனை கும்பிடணும். அம்மன்கிறது வேறு, மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் இப்படி அம்மனை கும்பிடணும். காளியம்மன் துர்க்கையம்மன் இவங்களாம் வந்து தேவதைகள். இவங்களாம் வந்து என்னென்னா கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள். காளி, துர்க்கை, நீலி, சூலி, காதம்பரி இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, பிருந்துகரா தேவி, இவங்களாம் வந்து கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள். அதனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உக்கிரமான தெய்வத்தை வந்து ராகு வேலையில் கும்பிடணும். செவ்வாய் ஞாயிறு வெள்ளி இந்த 3 நாட்களில் ராகு வேலையில் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் நான் அவிட்ட நட்சத்திரம், நான் எந்த தெய்வத்தை கும்பிடணும், எனக்கு வந்து குடும்ப பிரச்சனை இல்லைனா லாபம் வர மாட்டேங்குது, தொழிலில் லாபம் வர மாட்டேங்குது, நான் எந்த தெய்வத்தை கும்பிட அப்படி கேளுங்க. நட்சத்திரத்தை சொல்லி கேளுங்க. சரியா? சொன்னால் அதுக்கும் சொல்லுவேன் நான். நட்சத்திரத்துக்கும் வழிபாடு பண்ணலாம், ராசிக்கும் வழிபாடு பண்ணலாம், லக்கணத்துக்கும் வழிபாடு பண்ணலாம். நம்ம சாய்ஸ் தான். சரியா நேர்களே? அதை வந்து கரெக்டாக செய்யணும். சரியா? அது செஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய தேர்வு வந்து கரெக்டான தேர்வாக இருக்கணும். அந்த நாள் பார்த்து, அந்த ஓரை பார்த்து, அந்த திதி பார்த்து, அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டோம்னா கரெக்டாக வந்து ஒரே நூலில் எல்லாமே கோர்த்த மாதிரி ஆயிரும். ஒரு நூலில் வந்து ஆயிரக்கணக்கான பூக்களை கோர்க்கிற மாதிரி எல்லாமே ஒரு மாலையாக ஆயிரும், ஒரு சரமாக ஆயிரும். வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்கும், நறுமணமாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். இந்த வீடியோ இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு தலைப்பு அப்படி தான் போடுவேன். சரியா? வசதி வாய்ப்பில் உச்சம் தொட போகிறீர்கள், பணம் பல வகையில் குமியும், சொத்து பத்து சேரும் அப்படின்னு போடுறேன். பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இந்த தசாபுத்திக்கெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. இந்த குரு திசை ராகு திசைக்கெல்லாம் கேட்குறாங்க. நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். ஏன்னா குரு பகவான் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார், ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால் குரு திசை நடக்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லா இருக்கும். அடுத்து ராகு திசை அடுத்து வருகின்ற 1 மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிர பயிற்சி நடந்துருச்சுன்னா சுக்கிரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா ராகுவை பார்ப்பார். கேது கூட சேர்ந்து ராகுவை பார்க்குறதுனால அங்கிட்டு ஒரு மாதத்துக்கு ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்ப பிரச்சனை எல்லாம் தீரும். ஸோ இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் வசதி வாய்ப்பை கொடுப்பாரு, அதில் உச்சத்தோடு வைப்பார். இந்த தெய்வத்தை இந்த கிழமையில் கும்பிடுங்க. வாழ்த்துக்கள். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.